குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி எக்ஸ்பிரி டே வேறு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 476 முடிஞ்சிருக்குங்க போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட் கேப் அப் மாதிரி காமிக்குதுங்க. ஏன்னா ரீசன் என்னென்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பையிங் வந்துருக்குங்க. ஸோ அதனால தான் நம்மளோட ஃபியூச்சர்ஸும் ஏறி இருக்குது. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிட்ட வரைக்கும் வந்திருக்குங்க. முடிஞ்சது என்னவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 520 அந்த சம்திங்கில் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் கிட்ட பையிங் வந்துருக்குங்க. மேபி நம்மளோட மார்க்கெட் என்னென்னா அப்படியே கிஃப்ட் நிஃப்டி எக்ஸாக்டெல்லாம் நம்மளோட மார்க்கெட் ஃபாலோ பண்ணாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் வர மாதிரி தாங்க தெரியுது. இன்னும் டைம் வேறு இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸ் இறங்கிடும். இல்லைனா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட் கேப் அப் வரும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேப் அப்போ வந்தால் ஒரு 20-30 பாயிண்ட்டு. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ராடேக்கு 550 இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் ஆனால் தான் 650 அந்த ரேஞ்சுக்கு போகும். இது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லைங்க, ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி டே. அதனால் வந்து அப்புறம் அங்கே பிரேக் அவுட் ஆகாது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்தோம்லங்க சப்போர்ட்டாக தான் 400. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ண பட்சத்தில் அப்புறம் 300 தான். ஆனால் இதை பிரேக் ஆக சான்சஸ் இல்லைங்க. இன்றைக்கி எக்ஸ்பிரி டே. இந்த ரேஞ்சு தாங்க, இந்த ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து வாலட்டிலிட்டி கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பேஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுக்க முடியும். பார்த்துக்கிட்டு என்ட்ரி எடுத்துக்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க வியூ. பேங்க் நிஃப்டி சேம் அதே தாங்க. நம்மளோட ப்ரீவியஸாக சொன்னது தான். அந்த 57 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. 57 ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆல் டைம் ஹை தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தான். இதுக்கு இடையில தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசாக இது பிரேக் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இல்லைங்க. இந்த 57 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்க. ஓஐ வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு so many டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 கால் ரைட்டர்ஸ் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஹண்ட் பண்ணுறானுங்க. ரீசன் என்னென்னாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்களேங்க. ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னென்னா அவங்க எல்லாமே பொசிஷன் எல்லாமே ஸ்கொயர் அப் பண்ணணும்லங்க இந்த இதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 400லேருந்து 550 இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கடைசியாக கொண்டு வந்து 500 முடிச்சுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். 500 ஆர் 450 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிச்சுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். 500 தான் முடிகிற மாதிரி தெரியுது. அதிகபட்சம் போனால் 450 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிகிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் லைவுக்கு வர்றேங்க. என்னென்னு லைவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.